என்னோட 3 லட்சம் கடனை அடைச்சி 1 கோடி சம்பாதிக்க போகிறேன். பட் எப்படி? இந்தியாவில் ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு தமிழ்நாட்டிலேருந்து மகாராஷ்டிரா வர இருக்க எல்லா ஸ்டேட்லையும் ட்ரை பண்ணேன். பட் சம் கைண்ட் ஆஃப் ரீசன்ஸ் இப்போ என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. பிகாஸ் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியான ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், சிஸ்டர் மேரேஜ், நோ மணி, ஸ்போர்ட்ஸ், பாலிடிக்ஸ், இன்ஜுரிஸ், இது எல்லாமே எனக்கும் இருந்துச்சு. அண்ட் ஏன் 1 கோடி? ரேண்டமாக ஒரு நாள் எங்கள் அம்மா கிட்ட 1 கோடி இருந்தால் என்னம்மா பண்ணலான்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு எங்கள் அம்மாட்ட இருந்து வந்த வார்த்தைங்க என்ன தெரியுமா? உனக்கு 1 கோடி வந்தா நீ என்னமா பண்ணுவ? அவளை பணம் வச்சு இந்த காலம் வச்சு இது என்ன பண்ணுவ? நம்ம கிடைக்கும் அப்படிலாம் நம்ம வாழ்ந்தது பழக்கமே இல்லை. ஏமா அதுக்குன்னு கிடைக்காதா? ஆல்சோ இது ஜஸ்ட் என்னோட எமோஷனல் டார்கெட் மட்டும் கிடையாது. இப்போ என் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்காக எக்ஸ்பென்சஸை 3 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி 25 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணதில் எனக்கு கிடைச்ச என் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ணுறதுக்கான நம்பர் தான் இந்த 1 கோடி. அண்ட் இதை ரெக்கார்ட் பண்ணி இன்டர்நெட்டில் போஸ்ட் பண்ணுறதுக்கு 2 மெயின் ரீசன்ஸ் இருக்குது. என்னோட சப்கான்ஷியஸ் மைண்டை நான் ரெடி பண்ணணும். ஸோ எனக்கு நானே பேசிக்கிறேன் அண்ட் டாக்குமெண்ட் பண்ணுறேன். தென் நான் ஒரு ஃபுட்பால் பிளேயர். கூட்டத்துக்கு நடுவில் பர்ஃபார்ம் பண்ண எனக்கு பயமும் கிடையாது. பர்ஃபார்ம் பண்ணி ஃபெயிலியர் ஆகுறது புதுசும் கிடையாது. ஒய்? பிகாஸ் இந்த விஷயம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போகலாம், போகாமலும் இருக்கலாம். அது என் கையில் இல்லை. அதுக்கான ஒர்க்கும் எஃபர்ட்ஸை போடுறது மட்டும்தான் என்னோட கையில் இருக்குது. ஆல்சோ எப்படியாச்சும் லைஃப் மாறும்னு இருக்க வெயிட்டிங்க்கு எதையாச்சும் செஞ்சு மாற்றலான்னு பண்ணுற ட்ரையிங் பெஸ்ட்டுன்னு நான் நம்புகிறேன்.